வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஊறுகாய் ரெசிபி. இது என்ன ஊறுகாய் அப்படின்னு உங்களுக்கு பார்த்து என்ன தோணுது? இது வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் மாதிரி தெரியுதுல்ல, ஆனா இது வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் இல்ல. மாங்காய் கிடைக்காத சீசன்லயும் நீங்க இந்த ஊறுகாய் செய்ய முடியும். நம்ம எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே பிடிக்கும். நம்ம கல்யாண பந்திகள் எல்லாம் வைப்பாங்க, ஒரு சில ஹோட்டல்ஸ்ல வைப்பாங்க இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். உடனே நறுக்கி போட்டு உடனே தாளிச்சு செய்யற ஊறுகாய். அதே மாதிரி நம்ம கோவக்காய் வச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஆனா டேஸ்ட் வந்துட்டு அப்படியே மாங்காய் ஊறுகாய் மாதிரியே இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான கோவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கோவக்காய் ஊறுகாய்க்காக வந்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு எங்க வீட்டு தோட்டத்துல காய்ச்ச கோவக்காய் தான். இன்னைக்கு வந்து ஒரு 300 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கணும். நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காய் நறுக்குவோமோ அந்த மாதிரி இதை வந்துட்டு நறுக்கிக்கணும். இது வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி இந்த மாதிரி நறுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோவக்காவோட 2 டிப்பையும் நம்ம வெட்டிடலாம். வெட்டிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. நல்லா சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சு நல்லா பொடி பொடியாக சேர்த்து வச்சு வெட்டிடுங்க. நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இன்னொன்று, கோவக்காய் வந்துட்டு நல்லா பச்சையாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. பிஞ்சு கோவக்காயாக இருக்கணும். பழுத்த கோவக்காய் இருந்தால் இதில் போட வேணாம். இந்த மாதிரி நீல வாட்டில் வெட்டிட்டு அப்புறம் 2ஐயும் இப்படி சேர்த்து வச்சு இப்படி பொடி பொடியாக வெட்டிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியா நம்ம வெட்டிக்கணும். வெட்டி இதில் போட்டுடலாம். இது மாதிரியே மீதி இருக்கிற கோவக்காயும் நம்ம வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இன்னும் அடுப்பு நான் பற்ற வைக்கல. இதில் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன். இவ்வளவும் நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ரொம்ப கம்மியாக போட்டோம்னா பொடி பண்ண முடியாது மிக்சியில். அதனால கொஞ்சம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த வெந்தய பொடி வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா வேறு எதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சமயம் லேடிஸ்க்கு வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் வயிற்று வலி இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து வறுத்த வெந்தய பொடி வந்து 1 டீஸ்பூன் மோரில் கலந்து குடிக்கலாம். ரொம்பவே நல்லது, ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அந்த டைமில். புளி சாதம் இல்லை எலுமிச்சம்பழ சாதம்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கு கூட இதை வந்துட்டு லைட்டாக தூவி விடலாம் மேலே. பாருங்கள், வெந்தயம் வந்துட்டு நல்லா செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா கோவக்காயும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ இதில் தேவையானதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன போட போகிறோம்னா, மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது சின்ன ஸ்பூன், அதனால நான் 4 ஸ்பூன் சேர்த்தேன். 2 டீஸ்பூன் சேர்த்துங்க, சரியா இருக்கும். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்த வெந்தயத்தை வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் இதுல சேர்த்திக்கலாம். மீதி வந்துட்டு நீங்க ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த மாங்காவோட புளிப்பு டேஸ்ட் வரணும்ல, அதுக்காக நம்ம வந்துட்டு வினிகர் சேர்த்து போகிறோம். இங்கே வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு தாளிச்சு கொட்ட போகிறோம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வந்துட்டு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொட்டு கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நல்லா ஈரப்பதம் போக வறுபடட்டும்.
இப்போ நம்ம தாளிச்ச இந்த எண்ணெயை கடுகு கருவேப்பிலையோட சேர்த்து இந்த ஊறுகாய் கொட்டிடலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்துனீங்கன்னா சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஊறுகாவோட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் ஜார்லையோ நீங்க வந்துட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து யூஸ் பண்ணலாம். வெளியில இருந்ததுன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய், அதனால இது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி அப்பப்போ நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இது அப்படியே மாங்காய் ஊறுகாய் மாதிரியே இருக்கும். இது மாங்காய் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலுடைய யாருக்குமே தெரியாது. மாங்காய் இல்லாத சீசன்லயும் இந்த மாதிரி நீங்க கோவக்காய் வச்சு மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கூட நீங்க வந்துட்டு நல்லெண்ணெய் சுட வச்சு கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மிதங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஊறுகாய் வந்துட்டு சீக்கிரமா கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக இது ஒரு நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் மேலே தெரிஞ்சு வந்துடும். இப்போ நம்மளோட சூப்பரான கோவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெப்ளிகாவா கோவக்காய் ஊறுகாய் இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கோவக்காய் ஊறுகாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.